பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடனும் அவதார பெருந்தெய்வம் நம் ஆன்மீக குரு அருள்மிகு வங்காரு அம்மா அவர்களின் அருளாசியுடனும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி திருமதி லக்ஷ்மி பங்காரடிகளார் அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி திரு கோ. ப. செந்தில்குமார் அவர்களினால் நடைபெற உள்ள மாபெரும் திருக்குடமுழுக்கு விழாக்கள் வருகின்ற 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலை 8 மணி அளவில் தஞ்சை மாவட்டம் பிடாரி கோவில் தெரு, திருவாரூரில் அமைந்துள்ள திருவாரூர் SS 27 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திலும், அதே தினம் காலை 11 மணி அளவில் 4 வேதபதி SS 9 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திலும், ஜூலை மாதம் 14ஆம் தேதி காலை 9:15 மணி அளவில் தமிழ்நகர் 3ஆம் தெரு மருத்துவக் கல்லூரி எதிர்ப்புறம் அமைந்துள்ள தஞ்சாவூர் SS 15 ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்திலும் மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூசையுடன் மிக கோலாகலமாக நிகழ உள்ளது. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய ஆனி பௌர்ணமி தினத்தில் நம் குருவை மனதார வேண்டி மௌனம் தியானத்தை கடைபிடிப்போம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தம் இல்லங்களிலோ மன்றங்களிலோ 5 நிமிடம் மௌனத்தை கடைபிடித்தால், தியானத்தை கடைபிடித்தால் அதற்கான பலனை தருவேன். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று ஆனி பௌர்ணமி விழாவினை கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் மற்றும் இலந்தையடித்தட்டு ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கருவறை பணியை விருதுநகர் மாவட்டம் பச்சமடம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. சக்தி. மருவத்தூருக்கு வந்தால் நம்ம அம்மா எப்படி சொல்கிறது, அவங்கள கருவறையில் இருக்கிற மாதிரி நம்மளை கவனிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஊட்டியில் முதல்ல அப்பாயின்மெண்ட் போஸ்டிங் வந்தது, நர்ஸாக வேலை செஞ்சேன். நர்ஸ் வேலை செய்யும்போது வாரம் இங்கே வருவேன், மருவத்தூருக்கு வருவேன். நான் ஒரு மன்றம் அங்கே ஊட்டியில் ஒரு மன்றம் துவங்கணும். 10 ரூபா செஞ்சுருந்தேன்னா அடிகளார் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி தான் வச்சுருந்தேன் மண்டத்தில். ஆனால் மன்றத்தில் அடிகளார் ஃப்ரேம் ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தோம். அடுத்த நாள் நாங்கள் நகைச்சீட்டு கட்டியிருந்தோம். அந்த நகைச்சீட்டு 4000 ரூபா சீட்டு. உடனே சீட்டு கட்டி சீட்டு விழுந்ததுன்னு என்னை செய்ய வேண்டான்ட்டாங்க, பணம் கட்ட வேண்டான்ட்டாங்க. அம்மா கிட்ட வந்தால் எல்லாமே நடக்கும். நம்ம பெத்த தாய் தராததை இந்த மருவத்தூர் தாய் தருவாங்க. இதில் எனக்கு புல் நம்பிக்கை இருக்குது. நீங்களும் வாங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது உங்கள் மருவத்தூர் அம்மாவை மனசார நிறைஞ்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். என்னால் முடிஞ்சது. எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டு. ஆனால் அடிகளார் அப்பா சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும், எல்லாம் வேலையிலே இருக்கிறாங்கன்னு அப்பாவை திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு எப்போ கல்யாணம், உன் கல்யாணத்தை பற்றி நீ நினைக்க வேண்டாம், அது நான் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ நல்லா இருக்கிறேன். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள், அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள் வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது.
வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா, அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு, ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.